மோடி யார கூப்பிடுறாரு? தனுஷ் என்ன அப்படியே பாடி கிழிச்ச சிங்கரா? ஞான சூனியங்க அவன். சீரியஸா வந்து இன்னைக்கு ஐயோ தலைவா அப்படிங்கிறாங்கல்ல, அதெல்லாம் நடிப்பு. திமிங்கல பாரு எங்க தலைவர் குடிச்சாரு. முட்டை ஆம்லேட் போட்டு எங்க தலைவர் சாப்பிட்டாரு. அறிவே வளராதவன நம்ம தலைவனா தூக்கி கொண்டாடுற. கோமாக்கு போறதுக்கு முன்னாடி இதுல இருந்திருப்பீங்க, நடுவுல கோமாக்கு போயிட்டீங்க, இப்ப திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாம இதுலதான் இருந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரோட அப்பா இருக்காரு, அவர் வந்து இந்த கட்சியில அவ்வளவு விசுவாசி அப்படின்னுச்சு. இன்னொரு இடத்துல கண்ணாடிய போட்டுக்கிட்டு இதெல்லாம் பெர்ஃபார்மிங். தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காங்க. தாவேகாவை பத்தியும் திமுகவை பத்தியும், திமுகவுக்கு ஏன் எல்லாரும் ஓட்டு போடணும், தாவேகாவுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கறத கிளியரா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம். என்னன்னு இப்ப தமிழர்கள் சைடு தானே நீங்க முழுசா மாறிட்டீங்க, அப்படிதானே பேசணும். ஐயோ, தமிழனா தான் இருக்கிறேன், ஆனா தலைவன், தமிழனுக்கான தலைவன் சரியா இருக்கானா அப்படிங்கறதான் பிரச்சனை. இப்ப இவன் தான் தலைவன்கிறோம்னா அந்த தலைவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா? எவன் தான் தலைவன்? எவன் தான் தலைவனா? இவன் தான் தலைவன் தான். அந்த இவர் தான் அப்படிங்கிற தலைவர் யார் சார்? யார் அந்த அவரு? யார் அந்த அவரா? ஹலோ, நான் என்ன இவரையா சொன்னேன்? அவருதான். உங்களோட அவரா? என்னோட எக்ஸ். உங்களோட எக்ஸ்? ஆமா. என்னோட எக்ஸ் யாருது? தெரியும் தெரியும். தெரியும்ல, அவருதான். என்ன பண்றாரு? என்ன பண்றாரா? இப்பதான் நலம் விசாரிக்கிறதே கத்திருந்துக்காரு. சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கலாம். இப்பதான் பள்ளிக்கூடத்துக்கே படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் படிச்சு முடிச்சு ஸ்கூல் முடிச்சு அடுத்தாப்புல காலேஜ் முடிச்சு முடிக்கிறதுக்குள்ளார எத்தனை வருஷம் ஆக போதோ. ஆமா, அறிவே வளராதவன நம்ம தலைவனா தூக்கி கொண்டாடுற இடத்துக்கு நம்ம சமூகம் வளர்ந்துருக்குது. நம்ம சமூகம் வளரல சார், நீங்க வளர்ந்துருக்கீங்க. நான் வளர்ந்துருக்கேன். இவ்வளவு நாள் நீங்க தானே கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க, எங்க தலைவர் இப்படிதான் அப்படிதான் அப்படின்லாம். அதான் புரியுதுங்களா? இப்ப நீங்க எல்லாம் வெளியே வந்துட்டீங்க படிச்சு முடிச்சுட்டு. அவர் வந்து இப்பதான் ஸ்கூல் போறாரா? இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நாங்கெல்லாம் அப்படின்னு கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்தே இங்கதான் இருக்கிறேன். ஆமா, பைத்தியக்கார கூட்டத்துக்கு போயிட்டு நம்மளும் பைத்தியமா இருந்தாதான் நமக்கு அங்க ஒரு மதிப்பு இருக்கும். அதாவது நீங்க கோமாக்கு போறதுக்கு முன்னாடி இதுல இருந்திருப்பீங்க, நடுவுல கோமாக்கு போயிட்டீங்க, இப்ப திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாம இதுலதான் இருந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க அதுல இல்லையே, அது ஊருக்கே தெரியுமே. நான் சொல்றதே உங்களுக்கு புரிஞ்சுக்கல. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களா? போயிருக்கனே. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கனே. யாரு? ஆனா அங்க நீங்க இல்லையே. ஹலோ, நான் அங்க இருந்தனா இல்லையாங்கிறதே சொல்ல வரல. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியம் யாரு, பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குறது யாருன்னே தெரியாது. ஏன்னா ரெண்டு பேருமே பைத்தியம் மாதிரியே இருக்கும். பைத்தியத்திட்ட டீல் பண்ற டாக்டரா இருந்தாலும் நர்ஸா இருந்தாலும் அவங்களும் பைத்தியம் மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, தலைவருக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அப்புறம் தலைவர் இப்ப கூட்டத்து முன்னால் நின்னு பாடுறாரு பாட்டு. அவர் என்ன பெரிய மலேசியா வாசுதேவனா இல்ல உன்னி கிருஷ்ணனா? இல்லையா, அவர் படத்தெல்லாம் சூப்பரா பாடி இருக்காரு. இப்ப கழுத கத்துறதுக்கு அவரு கத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன இப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி தலைவர்னு தூக்கி வச்சிங்க, அவர் நின்னா மாசு, நடந்தா மாசு, அவர் பேசுறது எல்லாமே ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாடுறது வந்து கழுத கத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. இப்படி ஒரு ஜம்ப நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ, உண்மை பேசுனா ஜம்பா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த ஆளு இவ்வளோ தூரத்துக்கு ஆக்கி விட்டது யார் தெரியுமா? யாரு? உங்களை மாதிரி ஆளுங்க தானே. எங்களை மாதிரி ஆளுங்களா? இந்த ஆளுங்க தான். அந்த ஆளுங்களா? ஆமா, இவங்க தான். அவரோட அப்பா இருக்காரு, அவர் வந்து இந்த கட்சியில அவ்வளவு விசுவாசி. அது அப்போ அந்த அப்பதான் அப்ப ஆக்குனதுனாலதான் இப்ப இந்த தலையெழுத்து.
ம். ஆமா, அப்ப ஆக்கி விட்டது இருக்க, அந்த ஆக்கி விட்டதுக்கு தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்குன்னு ஒரு நல்ல ரசிகர்கள் இருக்கதான் செய்யறாங்க. என்னதான் அரசியலுக்கு போனாலும் இப்ப வந்து அவரை பத்தி எல்லாருமே நல்ல விதமா சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப அரசியல்ல மட்டும் ஏன் அவருக்கு இவ்வளவு விமர்சனம்? சினிமாவுல ம். அப்படியே நல்லதா பண்ணி நல்லதா வந்துட்டாரா? எத்தனை நடிகர்கள் அழிச்சு விட்டுருக்காங்க தெரியுமா? ஆமா, இவரெல்லாம் நடிகர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அருண் விஜய் எல்லாம் காணா போனது. ஒரு காலத்துல எல்லாம் பிரசாந்த் தான் அப்படியே பீக்ல இருந்துகிட்டு இருந்தாரு. ம். ஆமா, பீக்ல இருக்கிறப்ப பிரசாந்தோட அப்பா எல்லாருக்கிட்டையுமே சம்பளம் அதிகமா கேட்கறது. ம். பீக்ல இருக்கிறவன் அப்பன் சம்பளம் அதிகமா தானே கேட்பான். ம். ஆ? ம். ஆனா இவங்க அப்பா என் பிள்ளைக்கு சம்பளமே கொடுக்க வேணாம், ம். ஆனா படத்துல மட்டும் கமிட் பண்ணுங்க அப்படின்னு ஏகப்பட்ட படத்தை கமிட் பண்ணி ம். வர்ற பத்திரிகைக்காரனுங்கள்ட்ட எல்லாம் விஜய் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லாம நல்லா ஆடுறாருன்னு பாடுறாரு. ஓ, ஏன்னா நிறைய பாட்டு பாடியிருக்காரு. நல்லா அப்பத்துல இருந்தே பாடுறாரு. பாடியிருக்காரு. ம். நான் தான் திருப்பி சொல்றேனே, ம். இவங்க அவார்டு கொடுக்குறாங்கல்ல, ஒரு ப்ராப்பரா சங்கீதம் கத்து முடிச்சு அந்த சங்கீதமாவே வாழ்ந்திருப்பாங்கல்ல, ம். அவங்கள கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க, விருந்து கொடுக்குறாங்க. கொலவெறின்னு பண்ணவனுக்கு தான் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க. ம். மோடி யார கூப்பிடுறாரு? ம். தனுஷ் என்ன அப்படியே பாடி கிழிச்ச சிங்கரா? ம். ஆ? புரியுதுங்களா? அப்படிலாம் இல்ல, எல்லாமே திறமைன்றது உள்ளுக்குள்ள இருந்து வர்றது. அதாவது சிங்கர்ஸ் மட்டும் நேராவா மேல இருந்து தனியா வந்து குதிச்சாங்க. ஹலோ, ஒரு ப்ராப்பரா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு பண்றவனுக்கும் ம். கத்துக்குட்டி மாதிரி பண்றவனுக்கும் ம். இப்ப ஒண்ணும் இல்ல. ஹரிஹரன் பாடுறாருல, ம். ஹரிஹரன் பாடுற பாட்டு சூப்பரா, விஜய் பாடுற பாட்டு சூப்பரா? விஜய் ஸ்டைல்ல விஜய் பாடும்போது அது நல்லாதான் இருக்கு. ஹரிஹரன் ஸ்டைல்ல அவர் பாடும்போது அது வேற மாதிரி நல்லாதான் இருக்கு. விஜய் எத்தனை பாட்டு பாடியிருக்காரு. என்னதான் ஒருத்தரை வந்து வேணும்னா உடனே தலையில தூக்கி வச்சுப்பீங்க, வேணானா அப்படியே கீழே போட்டு உடைச்சிருவீங்க, அப்படிதானே? நான் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ம். எங்க இளையராஜா இசைஞானி தான், ஆமா. புரியுதுங்களா? அவரும் பாடுவார் தான், ம். அவரு குரலும் சூப்பர் தான். ம். 1000 தான் இருந்தாலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி வருமா? ம். ஏசுதாஸ் மாதிரி வருமா? ம். அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேணாம்? இல்லையே. ஒரு முறையான சங்கீத ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும்ல. இப்ப விஜய்க்கு சங்கீதமும் இல்ல இங்கீதமும் இல்லன்றீங்க, அப்படிதானே? ஞானம் சூனியங்க அவன். ம். சீரியஸா? அவனா? அவனாவா? ம். ஹலோ, தலைவர்னு கொண்டாடின வாயால அவன்னு கேட்கும்போது என் கஷ்டமா காதுல இருக்கா? ஏதோ தப்பா கேக்குற மாதிரி தோணுது. நான் அவன் தான் சொன்னேன். ம். ஆமா, அவன் தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரனுங்களால எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியுமா உங்களுக்கு? ஏவன்? அவன் தான். ம். ஆமா, ஒரு விஷயம், மரியாதைங்கிறது அவன் நடந்துக்கிற முறையில இருக்குது. இப்ப என்ன உங்க தலைவர் அப்படியே தப்பா நடந்துகிட்டாரு? சாரி, உங்க தலைவர் இல்ல, உங்களோட எக்ஸ் என்ன தப்பா நடந்துகிட்டாரு? என்ன இன்னைக்கு தப்பா கூட நடந்துக்கிட்டான்? பாண்டிச்சேரியில போயிட்டு மக்களை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படி நலம் விசாரிச்சுட்டு தானே பேசினாரு. நீங்க கேட்கறதெல்லாம் சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ம். இந்த அறிவு எப்படா வந்தது? ம். ஏன் இதுக்கு முன்னாடிலாம் வெரி பிகினிங்கே இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிற? ம். ஒரு 41 பேர் செத்த அன்னைக்கு இதெல்லாம் பேசுனியாடா? ம். ஆ? ம். ஒரு 41 பேர் செத்து கிடக்குறவங்க ஒரு அதான் மாசத்துல போய் ஏஐன்னு சொன்னீங்களே, நான் கோமாவில் இருந்ததெல்லாம் பேசுறதெல்லாம் இப்போ வச்சு சொல்லாதீங்க. அது வேற வாய், இது? நார வாய். ஓ, அப்ப இப்ப பேசுறதும் அப்படிதான். ஹலோ, இப்ப பேசுறதா நல்ல வாய், அது நார வாய். ஓ. புரியுதுங்களா? நல்ல வாய் பேசுறதுக்கு நார வாய் பேசுறதுக்கு வித்தியாசம் தெரியல? ம். ஆமா, ம். இப்ப பேசுறது காலையில பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்திருக்கேன். ம். கோல்கேட் டோட்டல். என்னது டோல்கேட்டா? பள்ளி தேய்க்க எதுக்கு டோல்கேட் வரைக்கும் போனீங்க? ஹலோ, கோல்கேட் டோட்டல், அந்த பேஸ்ட போட்டு பல்லு விளக்கிருக்கேன். அதனாலதான் நார வாய் இல்ல, இது நல்ல வாய் அப்படிங்கிறேன். ஓ, இந்த சன் டிவில விளம்பரத்தை பார்த்துட்டு வந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்து உங்களை அப்படியே பக்கா திமுக காரனா என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறீங்க. நான் வேணா பக்கத்துல வந்து ஊதி கட்டவா? வேணாம், நீங்க தூரத்துல இருந்தே வந்து ஊதி காட்டுங்க. ஏன்னா நைட் அடிச்சதும் சேர்த்து ஏதாவது ஸ்மெல் வரும்ல. நைட் அடிச்சதும் சேர்த்தா? ம். ஹலோ, நான் ஒரு டீ டோட்டலர், அது தெரியுமா? ம். ஆமா, என்னோட எக்ஸ் மாதிரியா டெய்லி தண்ணி அடிச்சுக்கிட்டு டெய்லி ஏதாவது பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு? ம். ஆமா, ஒருத்தருக்கு எக்ஸ்ன்னு இருந்துட்டாங்களே, அவங்க வந்து தண்ணி தானே அடிப்பாங்க, நீங்க அடிக்கலையா? அதான். ம். அப்போ உங்க எக்ஸ் மேல உங்களுக்கு உண்மையான லவ் இல்ல. பாத்தீங்களா? ம். அதான், எக்ஸா இருக்கிறது மேல உண்மையான லவ் இல்லைங்கிறதுனால தானே அடுத்தது போறாங்க. ம். அதான் நீங்க இப்ப அடுத்தது மாறிட்டீங்க. இதுக்காவது உண்மையா இருப்பீங்களா? ஒரு விஷயம், ம்.
நம்ம கிட்ட அவங்க எப்படி இருக்காங்க பொறுத்தான் நாம உண்மையா இருக்கிறோமான்னு. ம் புரியுதுங்களா? ம் ஆமா. எங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே புரிஞ்சிருச்சு. நீங்க தானே இவ்ளோ நாள் புரியாம வேற ஒரு உலகத்துல இருந்தீங்க. 2ஆம் உலகம், 3ஆம் உலகம்ன்ற மாரி. உங்களுக்கு தெரியாது. ம் நாங்கெல்லாம் கற்பனையிலே வாழ்வோம். ம் அதே மாதிரிதான் யாரு என்னோட எக்ஸும் ம் கற்பனையிலே சிஎம்மா வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. ம் தெரியுமா அதெல்லாம்? கற்பனையில அவர் வாழுறாரு. இதுக்கப்புறமும் கற்பனையிலே தான் வாழ போறாரு. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆ, இப்ப வந்து உங்க எக்ஸ் வந்து எடுத்த எடுப்புல எல்லாத்துக்கும் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திமுக இல்லாம உங்க எக்ஸ் வளர்ந்திருப்பாரா? சொல்லுங்க. அதைத்தானே இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். ம் ஆமா, வளர்த்து விட்டது யாரு? ம் ஆனா ம் அந்த நன்றி இருக்கா? ம் ஆ? இங்கவே நன்றி இல்லையே. ம் மாற்றத்தை ஏற்படுத்த போறாராம். இந்த திமுக காரனுங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு புதுசா ஒண்ணு டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு விசையால மட்டும் இல்ல, எவனாலையுமே யோசிக்க முடியாது. அந்த மாதிரி இவங்க வச்சிருக்காங்க. விசைன்னு இப்ப யார சொல்றீங்க? அவன்தான். ஓ, விஜய விசைன்னு சொல்றீங்க. அப்புறம் பேரு கூட வாயில ஒழுங்கா வரலையா? அதை ஒழுங்கா சொல்றதுக்கே கூசுத. ஓ, ஆமா. உங்களுக்கு கூசுதா? ஹலோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. விஜய விஜி அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னார்ல, ஆ? நான் சொல்றேன் விஜய விசி அப்படின்னு சொல்லலாம். ஆமா, விஜய்ங்கிறது வந்து வடமொழி கலந்து இருக்கிறது. விசை அப்படின்னா அது தமிழ் உணர்வோட இருக்கிறது. அதனால இனிமேல் வந்து அவர் விஜய் கிடையாது, விசை. விசை. ஆமா, விசை. ஆமா. இது நீங்க கூப்பிடுறதே என்னமோ அவரை செல்லமா கூப்பிடுற மாதிரிலாம் இருக்கு. ஏதோ திருசா கூப்பிடுறப்ப நான் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு நான் கூப்பிடுறது மாதிரியே இருக்கிறது மாதிரி பேசுறீங்க. ஆமா, திரிஷான்னு சொன்னதான் ஞாபகம் இருக்கு. உங்க அண்ணில அவங்க பேரு சொல்றீங்க. ஹலோ, ம். அப்ப அண்ணி, ம். இப்ப பண்ணியா? பண்ணியா? ம். ஹலோ, த்ரிஷாவை பார்த்தது இல்லையா நீங்க? பாத்துருக்கேன். பன்னியை பார்த்துருக்கீங்களா? பன்னிங்கிறது எப்படி இருக்கும்? மொழு 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 கொல கொழு கொழு அப்படி இருக்கும். அவங்க எப்படி இருக்காங்க? எலும்பும் தோலுமா இருக்காங்க. ஆமா. ஆமா. அது உங்களுக்கு தெரியுது, உங்க தலைவருக்கு தெரியலையே. சாரி, உங்க எக்ஸுக்கு தெரியலையே. ஐயோ, ஒரு விஷயம், பஞ்சவர்ண கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் தேவாங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி இருக்கணுங்கிறது முறை. ம். தெரியுமா? அது தெரியும் எனக்கு. ஆ. என்ன சார் பழமொழிய தப்பா சொல்றீங்க? அது குரங்குன்னு தானே சொல்லுவாங்க, தேவாங்கன்னு சொல்றீங்க. ஹலோ, குரங்க விட ரொம்ப கேவலமா இருக்கிறது தேவாங்கு. ஓ, ஆமா, அப்படி சொல்ல வரீங்க. அப்படி இருக்கிறாங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஒருத்தர் வேணும்னா தூக்கி தள்ள வச்சுப்பீங்க, வேணாம்னா அப்படியே கால்ல போட்டு மிதிச்சிருவீங்க. உலகமே அதுதானே. ம். அதானே உலகம். அப்படி இருந்தா தானே வாழலாம். சரி, எல்லாம் ஓகே தான். இப்போ மாறி இருக்கீங்களா, இதுல உங்களுக்கு என்ன கிடைச்சது? மாறினதுல என்ன கிடைச்சதா? ம். ஓ, எல்லாம் கிடைச்சாதான் மாறணுமா? ஏதோ ஒரு லாபத்துக்காக தானே மாறி இருப்பீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 8000 ரூபாய் ஐயோ. கூப்பன் மாறினீங்களான்னு கேட்டேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, வருமானம் வேணும் தான். இப்போ வந்து உட்காந்து பேசுனா ஏதோ நமக்கு கிடைக்குது. ஆனால் 200 மேலே கிடைக்குது. எல்லாருமே கமெண்ட்ல 200 அப்படின்னு போடுறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டவனுங்க. ஆமாம், அவர்கள்லாம் பத்தினி மகனுங்க. ஆமாம், புரியுதுங்களா? அவர்கள் பத்தினி பிள்ளைங்க. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் தெய்வ மகன்கள். ஆமாம், அவங்கெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி நாம் காசு கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இருக்கோன்னு இல்லை, வாழ்வியலுக்கு காசு தேவை தான். எனக்குன்னு இல்லை, இப்போ பாண்டே உட்காந்து பேசுகிறாரு, எதுவும் வாங்காமே பேசுவார்? அவங்கவுங்க வாழ்வியலுக்கு வாங்க தான் செய்வாங்க. ஆனாலும் ஒரு உண்மை உணர்வுன்னு ஒன்று இருக்குது. இந்த சமூகத்துக்கு நாம் என்ன பண்ணுறோங்கிறது இருக்குது. அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் என்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. என்னோட முதல் வீடியோவிலேருந்து எடுத்து பாருங்க, நான் யாருக்கு பேசியிருக்கேங்கிறத ஒத்து பாருங்க. ஆமாம், நான் விஜய் கட்சிக்காரனா இல்லை திமுக காரனாங்கிறத ஒவ்வொரு வீடியோவும் திருப்பி திருப்பி இந்த ரீப்ளேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த கட்சிக்காரன் அப்படின்னு. ஆமாம், சீரியஸா பார்த்தது இல்லையா? பாருங்க. ஐயோ, அதான் இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு அறிவு இருந்தும் இல்லாம இருக்குது பாத்தீங்களா? நாம நடிச்சதெல்லாம்
இன்னைக்கு வந்து உண்மைன்னு சொல்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்குதுன்னா ஓ அத்தனையும் நடிப்பா. அப்புறம் ம். விஜய் வந்து படத்துல எல்லா படத்துலயும் தானும் தர்மம் பண்ணி நல்லவனா நடிச்சிருக்கான். ஆனா அந்த கேரக்டர் அவன் அப்படி கிடையாது. ஆனா அவன் நடிச்சதை பார்த்துட்டு மக்கள் வந்து இன்னைக்கு ஐயோ தலைவா அப்படிங்கிறாங்கல்ல, அதெல்லாம் நடிப்புங்கிறது புரியல. அதே மாதிரி நான் முன்னாடி பண்ணதெல்லாம் இருக்குல்ல, திமிங்கல பாரு எங்க தலைவர் குடிச்சாரு, ஆமா சீரியஸா டைனோசர் முட்டை ஆம்லேட் போட்டு எங்க தலைவர் சாப்பிட்டாரு, வாத்து தங்க முட்டை போட்டா எல்லாருக்கும் கொடுப்போம். இதெல்லாம் பெர்ஃபார்மிங், அத்தனையும் நடிப்பு. அத்தனையும் நடிப்பு. ஆனா நான் சிவாஜி கணேசன் கிடையாது. ஆமா, ஆனா சரோஜா தேவி இல்ல. நீங்க சரோஜா தேவி இல்லையா? ஆமா, நான் பெரிய சிவாஜி கணேசன், நீங்க சரோஜா தேவி. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே குஞ்சி பேசி. இந்த வாய்ஸ் வச்சு நீங்க பாடும்போது விஜய் அவரோட வாய்ஸ்ல பாடக்கூடாது, அது கழுத வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, நானே சென்னைக்கு மியூசிக் காலேஜ் படிக்கிறதுக்கு தான் வந்தேன். மியூசிக் காலேஜ் படிச்ச லட்சத்துக்கு இந்த மாதிரி பாடுறேன். அவன் எங்க போய் படிச்சான்? மியூசிக் படிச்சானா? மியூசிக் படிச்சவன் தான் பாடணும்னு அவசியம் இல்ல, இசைக்கு ஞானம் இருக்கணும். அவருக்கு அந்த சிங்கிங்கே ஜீன்ல வந்தது. அடங்கொய்யார ஜீன்ல வந்துதான். ஏங்க உங்களுக்கு இந்த சீனி சர்க்கரை இதெல்லாம் வந்து வேணாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ப்ரொஃபசர் சிங்கர்னா லதா மங்கேஷ்கர் ஆயிருக்க வேண்டியதானுங்க, ஜானகி அம்மா ஆயிருக்க வேண்டியதானுங்க. ப்ரொஃபஷனல் சிங்கர் வந்து அவங்க அப்பா படம் எடுத்தாரு, மனைவிக்கு வாய்ப்பு கொடுத்து பாட வச்சாரு. நல்லா புரிஞ்சுங்க, பையன் பாடினாரு, பையனோட படத்துல பாட வச்சாங்க. வேற அதர் மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு வாங்க ஆகா உங்க குரல் வளர்த்துக்கு அப்படின்னு கூப்பிட்டு பாட வச்சாங்களா? ஏங்க நீங்க வெறுப்பேத்தாதீங்க. ஏதோ தமிழ்நாடு மக்கள் முட்டாளா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் முட்டாள்னு நினைக்காதீங்க. ஆமா, ஒரு சிலர் முட்டாளா இருக்காங்க.